அம்மாடி நட்சத்திரா, காலையில இருந்து செடியை காணோம், எங்க போனாமா? நான் செடியை பத்தி கேட்டுட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாக்குறீங்க. அதான் கேப்பி, செரி எங்க போயிருப்பான், உனக்கு ஏதாவது தெரியுமான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். செரி எங்க இருப்பான், அவன் தான் போயிட்டானேன்னு எங்க பேபி பாத்துக்கிட்டு இருக்கா. போயிட்டானா? அதான் மாமா, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாரோ என்னமோன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் மாமா. பிந்துவை என்னமோ ரூமை விட்டு வெளியே வர விடல, மீரா என்னமோ காய்ச்சல்ல படுத்திருக்கா. சரி எங்க இருக்கானோ தெரியல. இவங்க 3 பேர்ல ஒருத்தர் இல்லைனா கூட எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. டோன்ட் வரிப்பா, நான் வந்துட்டேன். அம்மாடி நட்சத்திரா, மாமா மாமா சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒரு முறை தானே கூப்பிட்டேன், நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? என்னாச்சு உனக்கு? அது வந்து உங்களுக்கு உங்க பையன் சரி கணக்கு தெரியலையா மாமா? வந்துட்டானா? எங்க? உங்க 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 பக்கத்துல தான் இருக்காரு. பக்கத்துலயா? எங்க? காணுமே. என்னமாச்சு? என்ன கன்ஃபியூஷன் உனக்கு? ஒண்ணும் இல்ல கேப்பி, மத்தியானம் தான் பேபி பிடேல் ஹடேல்ங்கிற ஒரு கொரியன் பேய் படம் பார்த்தா. அந்த ஹாரர் படம் ஞாபகம் வரும்போதெல்லாம் இப்படிதான் பயப்படுவா. நீ சாப்பிடு கேப்பி. மருதாணி சித்தி, அந்த மாதிரி பேய் படம்லாம் எதுக்கு பார்க்கணும், எதுக்கு பயப்படணும்? என்னதான் இந்த காலத்து ஜெனரேஷன். பேபி, வந்திருக்கிறது சரி ஆத்மா தானே? எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ உன் மாமனார் கிட்ட அதிகமா பேசாத. நீ பேசினன்னு வச்சுக்கோ, கொன்னது நாம தானே உன் மாமனார் கண்டுபிடிச்சிருவாரு. வந்தது செடியோட ஆத்மா தானே, உன்னால எப்படி யோசிக்க முடியுது? எதுக்குன்னா மருதாணி பாட்டி வயசுல மூத்தவங்களாச்சே. இந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய கேட்டிருப்பாங்க. என்னோட குரல் உங்க 2 பேரு தவிர வீட்ல வேற யாருக்கும் கேட்காது, எங்க அப்பாவுக்கும் கேட்காது. உங்க ப்ராப்ளம் தான் என்ன? மருதாணி சித்தி, நட்சத்திரா, உங்க 2 பேருக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ். 2 பேரும் பார்த்த அந்த பேய் படத்தை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க. ஹார்ட் வெடிச்சு செத்துற போறீங்க. நாளைக்கு விடிஞ்சா போகி பண்டிகை. அந்த அயோக்கியன் சூர்யா உருவாக்கின கஷ்டங்களை கண்ணீரை தாண்டி நல்ல நாளுக்கு அடி எடுத்து வைக்கணும். பண்டிகைய தாம் தூம்னு சந்தோஷமா கொண்டாடலாம். நாளைக்கு அக்கா பிறந்த நாள். சாரிக்கா. என்னாச்சு பூமி? உன் தம்பியை இப்படி கண்ணாலேயே மிரட்டுற? உன் பிறந்த நாளை பத்தி சொன்னா தப்பா என்ன? அது வந்து அத்தை, என் பிறந்த நாள்னா எனக்கு பிடிக்காது.
ஏன்னா எனக்கு உயிர் கொடுத்த அதே நாள் அன்னைக்கு என் அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல. என்னாலதான் என் பொண்ணு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு அவங்களும் கவலைப்படுவாங்கல்ல. ஆமா, மேல் உலகத்துல இருக்கிற உங்க அம்மா கவலைப்படாம இருக்கிறதுக்காக நாளைக்கு நாம பூமியோட பிறந்த நாளை கொண்டாட போறோம். போகி அப்புறம் பூமி பிறந்த நாள். நாளைக்கு நமக்கு 2 பண்டிகை. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இதுக்கு மேலேயும் நான் ஆத்மா இல்லைன்னு உங்க 2 பேருக்கும் சந்தேகம் இருந்தா என் காலை வேணா நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓஹோ, காருக்கு டெஸ்ட் டிரைவ் மாதிரி இந்த வசதியெல்லாம் இருக்கா தம்பி? வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஐயோ, தம்பி, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீ ஆத்மாவே தான். அத எப்படி சொல்ற? நீ பாரு பேபி. மருதாணி பாட்டி கால காணும். ஆமா பேபி, ஆத்மா தானே, வால் இருக்கணும். இந்த ஆத்மாவுக்கு அதை காணுமே பேபி. உங்க கண்ணுக்கு தெரியாததுனால எனக்கு கால் இல்லைன்னு நினைக்காதீங்க, இருக்கு. நாங்க சத்தமே இல்லாம பேசுறதும் உங்களுக்கு கேக்குதா பேய் தம்பி? மனசுக்குள்ள பேசிக்கிட்டாலும் என் காதுல கேக்கும் மருதாணி பாட்டி. ஐயோ, அப்ப மனசுக்குள்ளேயே திட்டிக்க முடியாத நிலைமையில இருக்கேனே. ஐயோ.